உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545445. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் தமிழக வாக்காளர் பெருமக்களே அப்படின்னு தான் ஆரம்பிக்க வேண்டியதாக இருக்குது. காரணம் என்னன்னா, ஒரு அலை, பெரும் அலை, யாரும் எதிர்பார்க்காத அலை. நான் யாரும் எதிர்பார்க்காத அலைனா, விஜயை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து கொண்டிருந்த பெரும்பான்மையானவர்கள் அவங்க நம்பவே இல்லை இப்படிலாம் ஒரு அலை ஏற்படும் அப்படின்னு. ஆரம்பத்தில் நாம் சொல்லிட்டு வர்றதுதான் ஒரு மாற்றம் தேவை, ஒரு மாற்றம் தேவை, மாற்றம் தேவை அப்படின்னு. அந்த மாற்றத்திற்கான ஒரு முக்கிய இதுவாக இந்த மக்கள் அளித்திருக்கிற தீர்ப்பு. இதுக்குள்ளே போகலாம். இப்போ இந்த 11:20 இப்போ பேசுகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டிவிகே வந்து 110 இடங்களில் முன்னிலை, ஏடிஎம்கே 80 இடங்களில், டிஎம்கே 37, 36 முன்னிலையில் இருக்கிறாங்க. இது மாற எதுவாகும். ஏறக்குறைய டிவிகே உள்ளே வந்தாச்சு. 118 சீட்டு இருந்தால் தனித்து ஆட்சி அமைக்கலாம். அதுக்கு ரொம்ப இல்லை, 10 வந்தாச்சு, இன்னும் 8 அப்படின்ற ஒரு விஷயம். கிட்டத்தட்ட நான் பேசும்போது 6வது சுற்று நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் இருக்குது. இதெல்லாம் தாண்டி கடுமையான விமர்சனம். அந்த விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் 35% டிவிகேவுடைய வாக்கு, விஜயோடைய வாக்குன்னு கூட சொல்லலாம். 35%. இது எந்த இடத்தில் குறிக்குது அப்படின்னா, நடிகன் நாடாளராமா அப்படின்ற விமர்சனம் எப்போதுலேருந்து, எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருக்கிற ஒரு விஷயம்தான். நடிகனை நாடாள விடலாமா? நடிகர் நாளாடுறதுக்கு தகுதியான ஆளா? கூட்டம்லாம் ஓட்டா மாறுமா? விஜய் அங்க கருப்பா, சிவப்பா, மாநிறமா அப்படின்னு ஸ்கிரீன்ல பார்த்தா நேர்ல பார்க்கறதுக்காக வந்த கூட்டம் இது. எம்ஜிஆர் அப்படிதான் சொன்னாங்க. எம்ஜிஆர் மாம்பழ நிறன்னு சொன்னாங்க. அவங்க பெரும்பான்மையான பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள்ல தான் பார்த்திருக்காங்க. நேர்ல பார்த்த பிறகுதான் எம்ஜிஆர் எப்படின்னு தெரியுது. இதை பார்க்கறதுக்கு வந்தவங்க தான் இதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு. நீங்க இந்த வாக்கு சதவிகிதம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்திய அரசியல் களத்தில் கிட்டத்தட்ட 44%, அதாவது நான் நடிகர்னு சொல்ற ஒரு நபர் 44% வாக்குகளை பெற்று முதல் இடத்தில் இருப்பவர் என்.டி. ராமாராவ். அவருடைய இதுவே விஜய் ரெக்கார்ட் பிரேக் பண்ணாலும் பண்ணலாம், இன்னும் எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து எம்ஜிஆரே 32, 33 தான். இங்க அதையும் தாண்டிட்டாரு விஜய். ஒரு அதிர்வலை தான் கண்டிப்பாக இளைஞர்களுடைய வாக்கு பெருமளவில். ஏன்னா தொடர்ச்சியான விமர்சனம். மறுபடியும் ஒரே ஒரு சின்ன ரீவைண்டுக்குள்ள போயிட்டு வரேன் நான். அது கண்டிப்பா தேவை. ஒரு ரீவைண்டுக்குள்ள போறோம். ஒரு நாளை தீர்ப்புன்ற ஒரு படத்துல அறிமுகமான ஒரு ஹீரோ, கடுமையான விமர்சனத்தை சந்திச்ச ஒரு ஹீரோ, இந்த ஆளுக்கு நடிக்கலாம் தெரியலப்பான்னு சுத்தி இருந்த லைட்மேனுங்கெல்லாம் சிரிச்ச ஒரு ஹீரோ. அவங்க அப்பாவுக்கு பெரிய மனச கஷ்டம் தான் ஏன்னா சினிமா அப்படி ஒரு போராட்ட காலம். வெற்றி பெற முடியுமா பெற முடியாதான்னு தெரியாது. வெற்றி இல்லாம போயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த படம் ரிலீஸ் ஆன போது தொடர்ச்சியாக மீடியாக்கள் எதிர்மறையான விமர்சனங்கள். ஒரு மீடியா ரொம்ப தாறுமாறா லாரிங் கீழே மாட்டின தகர டப்பா மாதிரியான ஒரு மூஞ்சி இந்த ஹீரோவுக்கு அப்படின்னு சொல்லி அது எப்படியாப்பட்ட ஒரு விமர்சனமா இருக்கும். அதன் பிறகு அப்படியே மாறி 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 இளைய தளபதி திடீர்னு ஒரு 220 கோடி 250 கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோ. இது கூட நிறைய பேர்லாம் சிரிச்சுட்டு இருந்தாங்க. 220 கோடி 250 கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோ ஏன் சாமி அதை விட்டு அரசியலுக்குள்ள வரணும்? இதெல்லாம் சும்மா உருட்டு புருடா அப்படின்னு. அப்படி ஒரு உச்சத்துல. ஏன்னா நான் திரும்பவும் சொல்றது என்னன்னா, நீங்கள் எந்த சினிமா நட்சத்திரங்கள், சினிமா பிரபலங்கள்லாம் அரசியலுக்கு வந்தவங்கள அப்படியே எடுத்து பாருங்க. நீங்க அவர்கள் எல்லாம் உச்சத்திலிருந்து டவுன் ஆனவங்களா இருப்பாங்க, மார்க்கெட் போனவங்களா இருப்பாங்க, சம்பளம் கீழே வந்தவங்களா இருப்பாங்க. அண்ணன், தம்பி, மாமனாரம் இந்த மாதிரியான வேஷங்கள்ல நடிக்கிறதுக்காக வந்தவங்க. அவங்களுக்கான ஃபேன் ஃபாலோவர்ஸ் குறைய ஆரம்பிச்ச பிறகு அவங்களுக்கு வேற வழி இல்லை. இந்த கூட்டம், விசில் சத்தம், கைத்தட்டல், நம்ம வீட்டு முன்னாடி, ஆபீஸ் முன்னாடி ஷூட்டிங் நடக்கிற இடத்துல எப்பவுமே ஒரு 50-100 பேர் திடீர்னு இல்லைன்னா என்ன ஆயிடும்? அதுக்கு ஒரு கட்சி நம்மளை எப்பவுமே போற்றி புகழ்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சவங்க தான் பெரும்பாலும். அதனால தான் அந்த கட்சிகள்லாம் காணாம போச்சு. அதுதான் தமிழக அரசியல் பொறுத்த வரைக்கும் வரலாறு. ஆனா உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் அந்த உச்சத்தை விட்டுட்டு நான் விட்டுட்டு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தார். அதுக்கும் ஒரு விமர்சனம் இருந்தது. என்ன எல்லாத்தையும் பார்த்துட்டேன், கோடியில பார்த்துட்டேன், எனக்கு நல்ல சொகுசான வாழ்க்கை இருக்குது, இன்னும் கிட்ட ஒரு சேஃப்டியான ஒரு வாழ்க்கை போயிட்டு இருக்கு, நல்ல சம்பாத்தியம் இருக்குது, பேரும் புகழும் உச்சத்தில் இருக்குது. இதெல்லாம் நீங்க கொடுத்தது தான். இந்த 35 வருஷத்துல நீங்க கொடுத்தது தான். உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறேன், கண்டிப்பா நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறேன்.
அதுக்காக தான் நான் அரசியலுக்குள்ள வந்தேன். உங்க காசை ₹1 கூட நான் திருட வேண்டிய அவசியம் கிடையாது, திருடவும் மாட்டேன். உங்க காசை ₹1 கூட நான் கொள்ளடிக்க மாட்டேன். எனக்கு எல்லாமே இருக்குது. அரசியல்ல வந்து எனக்கு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் யதார்த்தங்க. வந்து நான் திரும்ப சொல்றது, ஒரு நிறுவனத்தில் ஒரு 2 லட்சம் ரூபாய் நம்ம தகுதிக்கு மீறின சம்பளம் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் அந்த நிறுவனத்தை விட்டு வெளியே வந்துருவாரா? பொதுவா சொல்றேன், கழுத்தை பிடிச்சாலும் கூட வெளியே வர மாட்டேன். அப்படி வந்தபோது அதையும் ஒரு விமர்சனமா பேசினாங்க. அப்படி சின்ன இந்த ரிவைண்டியை நான் சொல்லிடுறேன். வந்து எக்ஸ் வலைதளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி டிவிகே கட்சி ஆரம்பிச்சு ஒரு கொடி அறிமுகத்தை கூட வந்து ஒரு கூட்டம் கூட்டி உங்களால பண்ண முடியல. திபுன்னு ஓடி வந்து பனையூர்ல ஒரு கொடியை ஏற்றிவிட்டு ஒரு பாடலை ரெடி பண்ணிட்டு ஓட்டிட்டீங்க. விக்கிரவாணி மாநாடுலாம் இவர் எப்படி நடத்த போறாருன்னு சொன்னாங்க. இப்போ பாத்தீங்கன்னா தேர்தல் காலத்துல புள்ளி விவரமே எடுத்து போட்டிருந்தாங்க. மொத்தம் வந்து விஜய் 14 இடங்கள்ல மட்டும்தான், 234 தொகுதியில 14 இடங்கள்ல மட்டும்தாங்க அவர் பிரச்சாரம் பண்ணாரு. 234 தொகுதிக்கு போகல. அந்த வேட்பாளர்லாம் பாவம், உங்களை நம்பி இந்த களத்துல வந்து இறங்கியிருக்காங்களே. அதிமுக திமுக அப்படின்ற பெரும் ஆளுமை கட்சிகள், இந்த கட்சிக்கு இடையில ஒரு காணாமல் போன கட்சியா இது மாறும். இதுக்கு முழுக்க முழுக்க விஜயோடைய காரணம் தான். அப்படி அது விஜய் தொடர்ச்சியாக பல இடங்கள்ல சொன்னது என்னன்னா, உங்க வீட்டுல இருக்கிற ஒரு விஜய் அவர் வந்து அவர் வந்து வேற ஒரு வேட்பாளர் இல்ல, நான் தான் அந்த வேட்பாளர் அப்படின்னு நினைச்சுங்க. விசில் தான் உங்க சின்னம். இதைத்தான் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கடைசியா இந்த பிரச்சாரம் முடிகிற சமயத்தில் ஃபைனல் இதோட பிரச்சாரம்லாம் ஓஞ்சு போயிடணும், தேர்தல் வாக்குப்பதிவு பண்ணோம். கடைசி கட்ட பிரச்சாரம் நந்தனம், சென்னை நந்தனம் ஒய்எம்சி மைதானத்தில் விஜய் பேசினது வந்து அதுதான் இப்போ வரைக்கும் ரிசல்ட்டுக்கு முன்ன வரைக்கும் இந்த குழந்தைங்களை வச்சு வாக்கு வாங்கிட்டாருப்பா. குழந்தைங்களை வச்சு வாங்கிட்டாரு, குழந்தைங்களை தூண்டி விட்டாரு. உங்க அப்பா அம்மா மாமா மாமி அவங்கெல்லாம் குட்டீஸ் எப்படி நீங்க சாக்லேட் கேட்டு அடம்பிடிப்பீங்களா, அது மாதிரி விஜய் மாமாவுக்கு ஓட்டு கேளுங்க அப்படின்னு குழந்தைங்க கேட்டதுனால ஓட்டு போட்டாங்களா? அவங்க என்ன லாஜிக்னு தெரியல. வந்து இல்லை குழந்தைய கூட்டு போய் ஓட்டு மிஷின் நான் நின்று நான் பாரு இதுக்கு தான் அழுத்துறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? காட்ட முடியுமா? ஓட்டர் ரைட் அப்படின்னு. ஆனால் இந்த இளைஞர்கள் மத்தியில் தாங்க இது ஒரு பெரும் அலையா மாறி இருக்குது. நான் கூட இந்த அளவுக்கு நான் நம்பல. வந்து உண்மையை சொன்னோம்னா இருக்கும், ஆனா இந்த அளவுக்கு ஒரு ஃபுல் ஸ்விங்ல வரும். அதுக்கான காரணம் என்னன்னா இந்த இளைஞர்கள் தான். ஏன்னா நான் திரும்ப சொல்றது, இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற இந்த இளைஞர்கள் செல்போனுக்குள்ளே முழுகிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அரசியல் ஒரு புரிதல் இல்லை, அரசியல் தெரிஞ்சுக்க விரும்பல. நான் ஏன் ஓட்டு போடணும், நான் ஏன் அரசியலை தெரிஞ்சுக்கணும், அதனால எனக்கு என்ன பயன், நான் ஓடிடியில் என்ன படம் பார்க்க போறேன், நான் என்ன கேம் விளையாட போறேன், நான் வந்து மற்ற படங்கள் பத்தி என்ன விமர்சனம் பண்ண போறேன். இதுக்குள்ள இருந்த அந்த இளைஞர்களை ஒட்டுமொத்தமா இப்ப தேர்தல் ரொம்ப முக்கியம், அதுல வாக்குப்பதிவு ரொம்ப முக்கியம், அது எனக்கு வந்து வாக்குப்பதிவு போடுங்க, வாக்கு போடுங்க, அதுவும் காலையிலே கிளம்பி வந்துருங்க, அதுவும் ட்ரெஸ் கோடோட வந்துருங்க, உங்களுக்கு பிடிச்சமான சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துருங்க, இப்படிலாம் சொன்ன பிறகு அதுதான் காலையில 7 மணிலிருந்து 9 மணிக்குள்ளாக தமிழகத்தில் 20% வாக்கு அப்படின்ற ஒரு இடத்துல தொடங்கின ஒரு விஷயம்தான் இன்னைக்கு ரிசல்ட்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட். ஏன்னா காலகாலமா இருக்கிறது திமுக இல்லைன்னா அதிமுக, அதிமுக இல்லைன்னா திமுக. சிறுபான்மையினர் ஓட்டு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். வந்து இந்த நேரத்தில் அது சொல்லியே ஆக வேண்டும். சிறுபான்மையினர் ஓட்டு மிக முக்கியமான ஒரு விஷயம். விஜய்க்கு அப்படியே போய் சாலிடா விழுந்திருக்கு. அவரை வந்து ஜோசப் விஜய்னு விமர்சனம் பண்ணீங்க, அவர் போய் நாகூர் தர்காவில் போய் வந்து வேண்டுதலை வைக்கிறாரு, நீங்க திருச்சியில் இருக்கிற வந்து சர்ச்சில் போய் முட்டி போட்டுன்னு போறாரு, நீங்க திருச்செந்தூர்ல போய் வேலை எடுத்துக்கிட்டு நிற்கிறாரு அவர் ஒரு சங்கி அவர் அப்படின்னீங்க. இந்து கடவுளை கும்பிட்டாலும் ஒரு விமர்சனம், கிறிஸ்துவ கடவுளை இயேசுநாதரை கும்பிட்டாலும் அல்லாவை கும்பிட்டாலும் ஒரு விமர்சனம். எங்க எம் மதமும் சம்மதங்க, இது ஓட்டுக்காக பண்ணலைங்க, எதுக்கு தாங்க பிறருக்கும் எல்லா உயிருக்கும் வந்து இப்படிலாம் சொன்ன பிறகு விஜய் மீதான கவனம் ஒட்டுமொத்த கவனமாக மாறியது. அதுதான் வாக்காக மக்களால் செலுத்தப்பட்டுள்ளது. ஒரு மாற்றம் தேவைன்ற ஒரு இடத்திற்கு இப்ப என்ன பேசுவாங்க வந்து நிறைய பேசுவாங்க, அது விமர்சனம் இருக்குதான் செய்யும். வந்து விஜய்க்கு ஆள்றதுக்கான தகுதி இருக்கிறதா, இவர் எப்படி ஆட்சி அமைக்க போகிறார், இவர் இந்த ஆட்சி எப்படி கட்டமைக்க போகிறார், இவர் எப்படி சபாநாயகரை தேர்ந்தெடுக்க போகிறார், இவர் எப்படி அமைச்சர்கள் வந்து இலாக்கா பிரிச்சு கொடுக்க போறாரு, எல்லாருமே வந்து அப்ரண்டிஸ் அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் சரி, எல்லாரும் புதுசு, இவங்களுக்கு என்ன இது இருக்குது, கோட்டைக்குள்ளே இவங்க முன்ன பின்ன போய் பார்த்துருக்காங்களா, கோட்டை இவங்களுக்கு எப்படின்னு தெரியுமா அப்படின்னு. சீன பழமொழி ஒன்று இருக்குது வந்து, ஆற்றில் இறங்கு கடந்து கொள்ளலாம்னு. இது எல்லாருக்குமே பொருந்தும். வெளியே ஆத்துக்கு வெளியே நின்றுங்கன்னு
தண்ணி ஆழமா இருக்குமோ, முதல்ல இருக்குமோ, இடுப்பளவு தண்ணி இருக்குமோ, இல்லை இது வந்து பெரிய வெள்ளம் வந்து அடிச்சுன்னு போயிடுமோ, ஏதாவது தக்க கிடைக்குமா, கிடைக்காதா, இல்லை நான் அந்த கரையை போய் சேர முடியுமா அப்படின்னா முதல்ல இறங்கி போன பிறகு தானே தெரியும். அது வந்து இடுப்பளவு கீழே கூட தண்ணி இருக்கலாம், உண்மையிலே ஒரு தக்க கூட கிடைக்கலாம், ஒரு போட்டே கூட கிடைக்கலாம், சர்வ சாதாரணமாக நீ கூட அடுத்த கரைக்கு போகலாம். அதுதான் ஆற்றில் இறங்கி கடந்து கொள்ளலாம். அதெல்லாம் தன்னால் வந்துடும். அது இதெல்லாம் மீறி ஒரு பெரிய அதிர்வலையை விஜய் ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதே வேளையில் இப்போ இது இன்னும் முழுமையாக நான் இப்போ பேசுகிற வரைக்கும் முழுமையாக இன்னும் எண்ணி முடிக்கப்படல, முன்னணியில் தான் போட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை டஃப் ஆகி போச்சு, அதிமுக லீடிங்கில் வருது, ஏடிஎம்கேவும் அவங்களும் வந்து நின்றுட்டாங்க. அப்போ வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமையலாம். வந்து கூட்டணி ஆட்சிக்கான அந்த கண்டிஷன் என்னவாக இருக்கும், இதெல்லாம் உண்டு. இப்பயே பார்த்தீங்கன்னா விஜயோடைய வீடு நீலாங்கரை வீட்டில் அவ்வளோ போலீஸ் வந்து போட்டு பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க. இளைஞர்கள் நீங்கள் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அதுதான் செங்கோட்டையனே சொல்லிட்டு இருந்தார். ஒரு நேபாளில், ஒரு பங்களாதேஷில், ஒரு இலங்கையில் எப்படி இளைஞர்கள், நீங்கள் அது தேர்தல் முடிந்த பிறகு வந்த கருத்து கணிப்புக்கு அதை வச்சு பேசியிருந்தார். தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த கருத்து கணிப்பு இருக்குது பாருங்க, எப்பா எல்லாரையும் ஒரு சுத்தல்ல விட்டுருச்சுங்க. அதில் வந்து உண்மையிலே மை ஆக்சஸ் இந்தியா அந்த கருத்து கணிப்பு அவங்க இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு. அவங்க ஒன்றும் விஜய்க்கு வந்து வேண்டப்பட்டவங்களா இல்லை விஜயோட நிறுவனமையான சில பேர் அதை சோஷியல் மீடியாவில் போட்டிருந்தாங்க. அது அப்படியே விஜய் வந்து விலை கொடுத்து வாங்கிட்டாரு அப்படிலாம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போவாங்க. வந்து அவங்க நாங்கள் இதுக்கு முந்தைய தேர்தல் நாங்கள் கருத்து கணிப்பில் நாங்கள் வெளியிட்டதை பாருங்க அப்படின்னு. இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய பலமாகி போச்சு இல்லை. இப்போ வேற ஏதாவது ஒரு மாநிலத்தோட தேர்தல் கணிப்பில் அவங்களுடைய அந்த கணிப்பை, தேர்தலுக்கு பிறகான கணிப்பை அவங்களது வந்து ஒரு பெரிய இதுவாக கவனிக்க தோணும் இல்லைங்களா. இல்லை ஒரு சரியான கருத்து கணிப்பு தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பகத்தன்மை வரும் இல்லை. இதெல்லாம் மீறி திரும்பவும் சொல்கிறது என்னென்னா, விஜய் என்கின்ற ஒற்றை மனிதனுக்காகத்தான் இவ்வளோ பேரும் வந்து இப்படி ஒரு வாக்கு. ஏன்னா யார் எங்கே நிற்கிற திருத்தணியில் ஒரு வேட்பாளர் அவர் யாருமே கண்டுக்கவே இல்லைங்க. தாவேக்காவினரே கண்டுக்கல. ஒரே ஆள் அவர் பாட்டுன்னு பஸ்ஸில் ஏறுறது இறங்குறது, ஆந்திரா பஸ்ஸில் ஏறுறது, தெலுங்குக்காரங்கிட்டலாம் வாக்கு கேட்டுக்கிட்டு இருந்தார். கூட யாருமே இல்லை. அவர் முன்னிலைன்னு வருது, முழுசா ஒன்றும் முடிக்கல. ஆனால் ஒரு மாற்றம் தேவை என்பதை மக்கள் முடிவு செய்து விட்டால் அது எதுவாக இருந்தாலும், யாரோட இதுவாக இருந்தாலும் சரி, 2021 ஒரு மாற்றம் தேவைன்னும் போது தான் திமுகவை கொண்டு வந்தாங்க. அதுதான். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சி, இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி, அதன் மீதான விமர்சனம், அதன் மீதான அதிருப்தி திமுக கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ சரி வேணா மாறி ரெண்டு திராவிட கட்சிகள் ஒரு மாற்றா இருக்கட்டும் கொண்டு வந்திருக்காங்க. என்ன முழுமையான தேர்தல் களம், என்ன ரிசல்ட், விஜய் சிஎம் அரியணையில் ஏறுவாரா அல்லது ஆதரவோடு சிஎம் ஆகுவாரா, அந்த ஆதரவு கரம் எங்கிருந்து வரும், எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் விஜய் ஜெயிப்பார், குறிப்பா பெரம்பூர்லயும் முன்னிலை, திருச்சி கிழக்குலயும் முன்னிலை. இதுல பாருங்க விஐபி, அதுவும் வந்து அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அந்த தொகுதி பூரா பின்னாடின்னு வருது, வந்து பின்னாடின்னு வந்துகிட்டே இருக்குது. வந்து டிவிகேக்கு இணைய அதிமுகவும் டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க, முன்னில் டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது நாத்தாக்கா, அதான் நாத்தாக்கா பற்றி நம்ம எதுவுமே சொல்லவே தேவையில்லை. ஏன்னா எந்த விமர்சனமும் தேவையில்லை. ஏன்னா நாம் தமிழர் விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்ச பிறகு சீமான் கோபப்பட்டார்ல, அந்த கோபப்பட்டவே தெரிஞ்சு போச்சு. வந்து அடடா நம்ம கிட்ட இருந்த இளைஞர் கூட்டம் முக்கால்வாசி அங்கே போயிடுச்சாயா அப்படின்ற கோபத்தோட வெளிப்பாடு தான். இன்னும் அவங்களுடைய லிஸ்டே இன்னும் ஓப்பனே ஆகலை, அவங்க அக்கௌண்ட்டே ஓப்பன் ஆகலை. இதெல்லாம் மீறி தேர்தல் காலத்தில் அடுத்தடுத்து என்ன நிலவரம் என்பதை அடுத்த வீடியோவில் உங்களுக்கு விரைவில் தருகிறேன். வணக்கம்.